ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீஷர் கன்சல்டன்சிலேருந்து மீண்டும் உங்களுக்காக. ஏற்கனவே நம்ம போன வீடியோலலாம் இண்டிகேட்டர்ஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஒரு சீரீஸாக. இன்றைக்கி ஃபைனலாக நம்ம ஒரு மூவிங் ஆவரேஜை வச்சு பார்ப்போம். ஏற்கனவே ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதை விட பெட்டராக ஒரு மூவிங் ஆவரேஜ் வந்து இன்றைக்கி நான் காட்டுறேன். அது உங்களுக்கு எப்படி சூட் ஆகுதுங்கிறத பாருங்கள். அந்த மூவிங் ஆவரேஜ் பேர் வந்து HULL, ஹல்லுன்னு பேர். அந்த HULL அந்த மூவிங் ஆவரேஜ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ ஓரளவுக்கு அந்த மூவிங் ஆவரேஜோட உங்களுக்கு கிளியர் லைன் வந்து உங்களுக்கு கிளியராக கிடச்சிருக்கும். பட் இது என்னென்னா, இந்த கேண்டில் கூடயே ட்ராவல் ஆகிறதுனால இந்த மூவிங் ஆவரேஜை வச்சு நம்ம இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ட்ரேட் எடுக்கிறது வைக்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு சின்ன பயமும் நமக்கு இருக்கும். அதனால் இப்போ இதோட ஸ்டாண்டர்டு இதை பார்த்திங்கன்னா 9 டேஸ் மூவிங் ஆவரேஜ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது டிஃபால்ட்டாக இருக்குது. நம்மளோட ஸ்டைலுக்கு தகுந்தபடி ஏற்கனவே நம்ம சிம்பிள் மூவிங் ஆவரேஜில் வச்ச மாதிரி ஒரு 35 டேஸ் மூவிங் ஆவரேஜ் வச்சோன்னா ஒரு 35 கேண்டில்ஸோட மூவிங் என்ன ஆவரேஜில் அது மூவ் ஆகிருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி அது நமக்கு தரும். அது போக ஹல் மூவிங் ஆவரேஜில் இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அவங்க சேர்த்துருக்குறாங்க. அதனால் இது அதை விட சாதாரண சிம்பிள் மூவிங் ஆவரேஜை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நாங்கள் பார்த்த வரைக்கும் கொஞ்சம் பெட்டர் மூவிங் ஆவரேஜாக இது தெரிகிறதுனால இதை வச்சு ஈஸியாக நம்மளால் ஒரு என்ட்ரி ஈஸியாக எடுக்க முடியும். ஏற்கனவே நம்ம ஏடிஆரையும் பார்த்துருக்குறோம். ஏடிஆரை வச்சு எக்ஸிட் எப்படி ஆகிறதுங்கிறதும் நம்ம பார்க்குறோம். அதை ஏடிஆரில் வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எக்ஸிட் ஆகிறதுக்கு. இப்போ நான் இதில் வந்து ஸ்டொக்காஸ்டிக்கும் போட்டிருக்கிறேன். இந்த ஸ்டொக்காஸ்டிக் ஆசிலேட்டரையும் நம்ம வந்து கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 2-3 இண்டிகேட்டர்ஸை கம்பைன் பண்ணி ட்ரேட் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் நெகட்டிவ் ட்ரேட்ஸை வந்து தடுக்கலாம், ப்ராஃபிட்டை கொஞ்சம் நல்லா புக் பண்ணலாம். அதுக்காக இதில் ஸ்டொக்காஸ்டிக்கும் போட்டிருக்கேன். இப்போ இந்த மூவிங் ஆவரேஜை பொறுத்த வரையில் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கிராஸ் ஆகிருக்குது, இதுக்கு கீழே என்ட்ரி. ஆனால் இந்த இதில் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. ஆனால் ஸ்டொக்காஸ்டிக் பார்த்திங்கன்னா என்ட்ரி கொடுத்துருக்குது பெருசாக. ஏன்னா இந்த இதுக்கு கீழே தான் நம்ம எடுக்கணும், அதனால் எடுக்க முடியல. அதனால் இந்த இதை விட்டுடலாம். இப்போ இந்த கேண்டிலில் வந்து இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே பை பண்ணணும்னா நமக்கு ஈஸியாக டார்கெட் தருது. இப்போ இதோட ஹையை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தெரியும், ஹையும் லோவும். இந்த கேண்டிலோட ஹை வந்து 11,564.35. இப்போ கீழே வந்து ஏடிஆர் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஏடிஆரோட வேல்யூ இந்த இடத்துல தெரியும். ஓகே, இப்போ ஏடிஆரோட வேல்யூ வந்து 38.69. ஒரு 14 வச்சாலும் ஒரு 20 ருபீஸ் கிடைக்கணும். நமக்கு 11,564. இப்போ 11,085. ஸோ நமக்கு 20 ருபீஸ்க்கு மேலேயே கிடச்சிருச்சு. இந்த இடத்துல நம்ம புக் பண்ணுறதா இருந்தால் புக் பண்ணலாம். அல்லது நம்ம கூட கொஞ்சம் இப்போ ஸ்டொக்காஸ்டிக் இந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் மேலே வந்துட்டுருக்கு. இன்னும் அதோட இந்த லைனை வந்து கிராஸ் பண்ணலை, 80ங்கிற அந்த ரேஞ்ச் லைனை கிராஸ் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணுறதா இருந்தால் வெயிட் பண்ணலாம். பெட்டர் ஏடிஆரில் நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சான்னா நம்ம அதை எடுத்துகிட்டு வெளியே வர்றது தான் நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் அது ட்ராவல் ஆகிருக்குது. பட் நம்ம சின்ன சின்ன ட்ரேடு ப்ராஃபிட்டபுளாக பண்ணிவிட்டு வெளியே வரணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரேடு கொடுக்கல. திருப்பி இங்கே தான் இதுக்கு கீழே தான் ட்ரேடிங் கொடுத்துருக்குறோம். நமக்கு நல்லா ப்ராஃபிட் வந்திருக்குது. அது மாதிரி இந்த பைக்கு மேலே வரணும், வரலை. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து பெருசாக ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ இதுக்கு கீழே நமக்கு ஒரு ட்ரேட் கிடச்சிருச்சு, இதுக்கு மேலேயும் ட்ரேட் கிடச்சிருக்குது. அந்த மாதிரி இதுக்கு கீழேயும் வந்திருக்குது. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவ் ட்ரேடை அதே ஃபில்டர் பண்ணுது. ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சைஸபிள் ப்ராஃபிட்டும் கிடச்சிட்டே வருது. ஒரு 18லேருந்து 20 ரூபா ப்ராஃபிட்டுங்கும்போது ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். அப்படி பார்க்கும்போது நார்மல் மூவிங் ஆவரேஜை விட இந்த HULL மூவிங் ஆவரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகிறதுனால அதை இந்த ஸ்டொக்காஸ்டிக் RSI அல்லது ஸ்டொக்காஸ்டிக் ஏடிஆர் கூட நம்ம கம்பைன் பண்ணி ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோன்னா ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் ப்ராஃபிட் வந்து ரிஸ்கே இல்லாமல் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.